இந்த நல்ல நிகழ்வை அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய இணை இயக்குனர் திரு இளங்கோ சந்திரகுமார் சார் அவர்களை, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய செயலாளர் திருமதி மதுமதி ஐஏஎஸ் மேடம் அவர்களே, நிறைவாக நன்றி விளையாட்ட இருக்கின்ற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் முனைவர் காமாட்சி மேடம் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து நூலகர்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதல் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த பயிற்சி என்பது நம்முடைய செயலாளர்கள் சொன்ன டெக்னாலஜி நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. நமக்கு ஒரு காலத்து நூலகர்கள் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு எந்த அளவுக்கு அது மாறி இருக்குது நாமே கண்கூடாக அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு இந்த செஷன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்ற ஐசிடி ஸ்கில்ஸ், hands on with chatbot to assist in real-time information retrieval, classification and cataloging in Koha, library ethics and professional skills, digital library and online resources, emerging technologies in public libraries, outreach programs, soft skills, emotional intelligence, work-life balance and event management. இதில் உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் சஜஷன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் இது வரைக்கும் எந்த மாநிலத்தாச்சும் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான். இன்றைக்கு நாம் அதை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் நான் முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கொண்டாங்க. ஏன்னா அந்த லைப்ரரி செக்டார்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் யாருமே அப்படி ஒரு செக்டார் இருக்குதா அப்படின்னு நினச்ச காலம் போய் இன்னைக்கு லைப்ரரியா இந்த திராவிட மாடல் அரசில் என்று எல்லோரும் இன்றைக்கு பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு இதை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அதை சாத்தியப்படுத்திருக்கோம் என்று சொன்னால் நூலர்களாக இருக்கின்ற உங்களால் தான் அது சாத்தியமானது என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன். ஆக அப்படிப்பட்ட நூலகர்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் ஒரு ட்ரைனிங் வழங்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு நாம் என்னென்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்து நீங்களும் அதிகப்படியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 லைப்ரரிக்கு மேலே வைஃபை வசதிஸை கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் அதை நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு மண்டல வாரியாக இது போன்ற பயிற்சிகள், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், இந்த பகுதி திருச்சியை பகுதியை சார்ந்திருக்கின்ற மண்டல வாரியாக இன்றைக்கு இந்த ட்ரைனிங் இன்றைக்கி நடைபெற இருக்கின்றது. இதை முழுமையாக, ஏன்னா இதில் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண வரக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாக நம்ம டீமை சார்ந்தவங்களுமே இருக்கிறார்கள். இதை முழுமையாக நீங்களும் தெரிந்து கொண்டு அதை நாம் எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், இதை வாசகர்களுக்கு நாம் எப்படி அதை கொண்டு செல்லலாம் என்கின்ற விதத்தில் நீங்களும் அதை அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கிற நூலகர்கள் முழுமையாக உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 825 பேருக்கு 2 கட்டங்களாக ஒரு ட்ரைனிங்கில் 100-110 பேர் லெவலில் இன்றைக்கி நாங்கள் சொல்லியிருக்கோம். இது வருஷம் தொடர்ந்து இதற்கான ட்ரைனிங் தொடர்ந்து இன்றைக்கி சென்று கொண்டே இருக்கோம். கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கும் இருக்குது, ஹேண்ட்ஸ் ஆனுக்கான கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ இப்படி நம்மளுடைய என்னென்ன லைப்ரரிஸ் அப்படின்னும்போது இந்த சைடுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் இவ்வளோ கொண்டு வருகிறார். நூலக நண்பர்கள்னு ஒரு திட்டம் நம்ம கொண்டு வரோம். லைப்ரரி சார்ந்திருக்கின்ற இங்கே பிள்ளைங்க படிச்சுட்டு எழுதுகிற புத்தகத்துக்கு அந்த புத்தகத்தை கொண்டு போவதாக இருந்தாலும் சரி, வாசிப்பு இயக்கங்கிறது கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, வாசிப்பு இயக்கத்தின் மூலமாக பிள்ளைகள் எழுதக்கூடிய கட்டுரைகளாக இருந்தாலும் சரி, அதற்கு தனியாக ஒரு அங்கீகாரம் வழங்குவதாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விதத்திலும் நம்முடைய நூல்களை பயன்படுத்துகிற விதத்தில், ஏன் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் அங்கே இருக்கின்ற நூலகங்கள் எப்படி செயல்படுகிறது, அதுக்கான இன்சார்ஜ் யார், அங்கே பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் அந்த லஞ்ச் டயத்தில் நம்ம கொடுக்குற ஒரு 20 நிமிஷத்தை இதுக்கு பயன்படுத்துகிறார்களா, லைப்ரரி பீரியட் எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்க, அதுக்கான புத்தகங்கள் வந்திருக்கின்றதா, அதற்கு என்ன மாதிரியான புத்தகங்கள் நம்ம இங்கேருந்து அமைச்சிட்ருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி அதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னாலும் இதையெல்லாம் தாண்டி நூலகங்கள் வெளியில் இருக்கின்ற நூலகத்துக்கு வரக்கூடிய வாசகர்கள் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒரு லைப்ரரிஸ்க்குன்னு வரும்போது பல்வேறு கற்பனைகளோடு வராங்க, ஒரு லைப்ரரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால தான் இன்றைக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக இன்றைக்கி பல கோடி ரூபாய் இன்றைக்கி செலவு செய்து அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் விரிவுபடுத்துவதாக இருந்தாலும் சரி. ஸோ எல்லா விதத்திலும் ஒரு லைப்ரரியில் நான் அந்த லைப்ரரிக்கு நான் அரசாங்கத்தோட கவர்மெண்ட் லைப்ரரிக்கு உள்ளே போனோன்னா எனக்கு எல்லா விதமான புத்தகங்களும், குறிப்பாக போட்டித் தேர்வுக்கு என்று வரும்போது எனக்கு எல்லா விதமான புத்தகங்களும் தேவைப்படுகிறது. இந்த ரியல் டைம் ரிட்ரீவெல்லாம் சொல்லிங்களா, இந்த இன்றைக்கி இருக்கின்ற இந்த சாட் ஜிபிடிலாம் வச்சுட்டு இதெல்லாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி ஏன்னா வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி மெட்டாய் வந்துருச்சு, நமக்கு இன்றைக்கி சாட் ஜிபிடி வந்துருச்சு, எல்லா விதத்துலேயும் வந்துருச்சு. இன்றைக்கி லைப்ரரிக்கே வராமலே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களையும் நம்மளுடைய லைப்ரரிக்கு நம்ம இருக்கின்ற விதமாக வர வேண்டும் என்று சொன்னால் நம்மளை சாதாரணமாக யாரும் இடம் போட்டக்கூடாது. டெக்னாலஜி வைஸ் எங்களுக்கும் எல்லாம் தெரியும்,
உனக்கு என்ன தேவை அதை என்னால் தர முடியும் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையை பெறக்கூடிய அளவிற்கு இந்த பயிற்சியில் நீங்கள் முழுமையாக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கிட்டத்தட்ட 76 லட்சம் ரூபாய் இதற்கென்று இந்த பயிற்சிக்கென்று நீங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு போகிறீங்களோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்கள் பகுதியை சார்ந்திருக்கின்ற நூலகர்களுக்கும் நீங்கள் என்னென்ன ட்ரைனிங் வாங்கி நீங்கள் ஒரு கிளாஸ் எடுங்க. நீங்கள் முழுமையாக நீங்கள் எதை உள்வாங்கிட்டுங்க அதை போய் எடுத்து சொல்லுங்கள். நாளைக்கு அவங்களுக்கும் ட்ரைனிங்னு வரும்போது அவங்க அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்து அந்த ட்ரைனிங் கலந்துக்குவதற்கும் அது மிகவும் வசதியாக இருக்கும். ஆக அந்த விதத்தில் இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள் அன்றைக்கு பிகாஸ் வி cannot teach anybody anything, we can only make them think என்று சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்கிறார். அதுபடி தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். உங்களை சிந்திக்க வைக்கிறார், உங்களை நீங்கள் என்னென்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நாளில் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய நூலகர்களை சந்தித்து உங்களுக்கான இந்த பயிற்சியில் கலந்து கொள்வதே எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்க நீங்கள் உங்களுடைய இந்த ஸ்கெடியூலாக நான் பார்த்தேன். உள்ளபடியே உங்களுடைய இந்த லைப்ரரினாக இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த காலகட்டத்தில் இந்த 2 நாட்கள் என்பது மிக 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 முக்கியமான நாளாக நீங்கள் கருதிட வேண்டும். தொடர்ந்து டெடிக்கேட்டடாக இங்கே சொல்லித் தருவதை முழுமையாக உள்வாங்கி கொண்டு அதை நம்ம எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறதை நீங்களும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த விதத்தில் நீங்கள் நல்ல விதத்தில் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல ஒரு பயிற்சி முகாமை ஏற்பாடு செய்திருக்கின்ற துறையை சார்ந்திருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.